அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன். இவர் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட தலைமை நிலைய செயலாளர். நான் கேப்டன் டிவி கேமராமேன் வெங்கடேஷ். என்னோட இணைந்திருக்காரு சீஃப் கெஸ்ட். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட அரசியல் எப்படி ஐயா போயிட்டு? சிறப்பாக போயிட்டு இருக்குது. நம்முடைய அந்நியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலைமையில் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எந்த இடத்தில் அவருடைய அரசியல் பயணத்தை எந்த எண்ணத்தில் நிறுத்தினாரோ அதே எண்ணத்தில் அதே பயணத்தை எங்களுடைய அந்நியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலைமையில் சிறப்பாக தொடர்கிறோம். தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். சிறப்பான முறையில் எங்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கும். இப்போ மக்கள் முன்னாடி சில குழப்பங்கள் இருக்கு. சமூக நீதித்துறைக்கும் ஆதி திராவிட நலத்துறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஐயா? அதாவது முதல்ல சமூக நீதித்துறைனா சமூக நீதினா என்ன, ஆதி திராவிடர், இந்த ரெண்டு சொல்லுக்குமே உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதி திராவிடர் என்ற சொல் பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் என்ற சொல் பார்த்திங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்களால் சொல்லப்பட்ட சொல். ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி திராவிட அரசியல் கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால பாரம்பரியத்தை கொண்ட ஒரு அரசியலாக இருக்குது. இந்த திராவிட அரசியலுக்கு விதை போட்டவரே அயோத்திதாச பண்டிதர் தான். திராவிடர் என்ற சொல்ல முதல்ல காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் தான். இந்த அயோத்திதாச பண்டிதர் திராவிடர் என்ற சொல்லை எதற்கு பயன்படுத்தினார்னா ஆரிய அரசியலுக்கு எதிராக, பார்ப்பனிய அரசியலுக்கு எதிராக, மதவாத அரசியலுக்கு எதிராக அவர் பயன்படுத்தின சொல்லு தான் திராவிடர் என்கின்ற சொல். தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் திராவிடர்கள் என்ற ஒரு சொல்லால் தான் அழைக்கப்படணும்னு அயோத்திதாச பண்டிதர் சொன்னார். இந்த திராவிடர் என்ற மக்களுடைய அரசியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதிக்கு எதிரான அரசியல். அதிலும் குறிப்பாக ஷெட்யூல் காஸ்ட் மக்களை, பட்டியலின மக்களை ஆதி திராவிடர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னதும் அயோத்திதாச பண்டிதர் தான். இந்த ஆதி திராவிடர்கள் என்ற சொல்ல அயோத்திதாசர் எதுக்கு பயன்படுத்துகிறாருன்னா, ஆதி திராவிடர்கள் என்று சொன்னால் அவங்க சாதியற்ற மக்கள் அப்படின்னு குறிப்பிடணுன்றதுக்காக ஆதி திராவிடர் என்ற சொல்ல அயோத்திதாச பண்டிதர் சொல்கிறார். இது வெறுமனே பறையர்களுக்கோ அல்லது பல்லர்களுக்கோ அல்லது அருந்ததியர்களுக்கோ அல்லது ஷெட்யூல் காஸ்ட் பிரிவுக்குள்ளே இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் பிரிவுக்குள்ளே இருக்கிற அந்த 76 ஜாதிகளில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ அவர் அந்த சொல்ல பயன்படுத்தலை. ஒட்டுமொத்த தென்னிந்தியா முழுமைக்கும் இருக்கிற பட்டியலின மக்களுடைய பெயராக அதை குறிப்பிடப்படணும் அப்படின்னு அயோத்திதாச பண்டிதர் விரும்பினார். 1918ஆம் ஆண்டு அயோத்திதாச பண்டிதர் வெள்ளைக்கார அரசிட்ட ஒரு மனு கொடுக்கும் பொழுது ஷெட்யூல் காஸ்ட் மக்களை ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கணும்னு மனு கொடுக்குறாரு. அதை பெரும்பான்மையாக தென்னிந்தியாவில் இருக்கிற, அதாவது மெட்ராஸ் மாகாணத்தை, குறிப்பாக மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அந்த சொல் வழக்கை ஏற்றுக்கலை. குறிப்பாக பறையர்கள் தான் அதை அந்த சொல்லை ஆதி திராவிடர் என்ற சொல்லை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது அன்னைக்கு தென்னிந்தியாவில் மெட்ராஸ் மாகாணத்தில் கிட்டத்தட்ட 63,72,000 ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருந்தாங்க. அந்த 63,72,000 ஷெட்யூல் காஸ்ட் மக்களில் வெறுமனே 15,000 பேர் தான் அந்த ஷெட்யூல் காஸ்ட் என்கின்ற அந்த ஆதி திராவிடர் என்கின்ற வார்த்தையை ஏற்றுக்கிட்டாங்க. அன்றைய தினம் முதல் ஆதி திராவிடர் என்ற சொல் ஷெட்யூல் காஸ்ட் மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு அந்த வார்த்தையோட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே அது பறையர்களை மட்டுமே குறிக்கக்கூடிய வார்த்தையாக மாறி போயிருக்கிறது. இது ஆதி திராவிடர் என்ற சொல்லுடைய வரலாறு. சமூக நீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சமூக நீதி தேவை. சமூக நீதின்னு சொன்னால் இன்றைக்கி தமிழக அரசு ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சமூக நீதின்னு பேர் வச்சிருக்குது. சமூக நீதி வெறுமனே ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு மட்டுமே தேவைப்படுற ஒரு நீதி இல்லை. இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கும் சமூக நீதி தேவை. அதே மாதிரி சமூகத்தில் யாரெல்லாம் விளிம்பு நிலைக்கு கல்வியில், பொருளாதாரத்தில், வேலைவாய்ப்பில் தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ எல்லாருக்குமே சமூக நீதி தேவை. எனவே சமூக நீதி என்கின்ற வார்த்தையை ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு மட்டுமே அதை அடைக்கிறது ஏற்புடையதாக இருக்காது. எனவே சமூக நீதித்துறை என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவது ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கான துறையில் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமானதாக இருக்காது. அதே நேரத்தில் ஆதி திராவிடர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதும் பொருத்தமாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆதி திராவிடர் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால திராவிட அரசியல்
திராவிட அரசியல் இருந்த தலைவர்களுக்கு அது பயனாக மாறிச்சே தவிர கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக இந்த மக்களுக்கு எந்த வகையிலையுமே வந்து பயனுள்ளதாக அது இல்லை. கிட்டத்தட்ட இந்த 100 ஆண்டு கால அரசியலில் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு எந்த வகையிலையுமே அந்த சொல் பயன்படலை. அவர்கள் திராவிடர்களாக அறிவிச்சுக்கிட்டா கூட அவர்கள் திராவிடர்களாக பார்க்கப்படலை. அதான் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் நாங்கள் தமிழன்னு சொன்னோம், ஆனால் யாரும் எங்களை தமிழனாக ஏற்றுக்கலை. நாங்கள் திராவிடர்கள்னு சொன்னோம், எங்களை யாரும் திராவிடர்களாக ஏற்றுக்கலை. கடைசி வரைக்கும் எங்களை ஜாதியாக தான் பார்க்குறாங்கன்னு சமத்துவ தலைவர் அடிக்கடி சொல்லுவார். ஆக இந்த திராவிடர் என்கின்ற சொல் மூலமாக யார் பலனடைஞ்சான்னா திமுக பலனடைஞ்சாங்க, அண்ணா திமுக பலனடைஞ்சாங்க. அதன் பிறகு அனைத்து திராவிட கட்சிகள் பலனடைஞ்சாங்க. எல்லாருமே இங்கே திராவிட இயக்கத்தின் பேரை சொல்லி பொழப்பு நடத்தின எல்லாருமே அந்த ஆதி திராவிடர் என்ற சொல்லை பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது பங்கு கொடுத்துருக்குறாங்களா? திராவிட அரசியலை வச்சிருக்கிற அந்த இங்கே கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக ஆட்சி செய்த இந்த திராவிட கட்சியில் ஏதாவது பங்கு கொடுத்துருக்காங்களா இந்த மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்குமே கொடுக்கல. கல்வியிலையோ இல்லை வேலை வாய்ப்புலையோ அல்லது பொருளாதாரத்திலேயோ எந்த பங்குமே கொடுக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி செஞ்சிச்சு, அண்ணா திமுக ஆட்சி செஞ்சிச்சு. ஆதி திராவிடர் நலத்துறையை தவிர்த்து வேறு எந்த துறையுமே ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு கூறு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தின் கீழே ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக ஃபண்டு கொடுக்குது. அந்த ஃபண்டை கூட ஆதி திராவிடர் மக்களுக்கு வந்து அவங்க ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு வந்து அவங்க சரியாக செலவு பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி திமுக திராவிட கட்சிகள் இருக்கிற மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் அல்லது முக்கிய பதவிகளாக இருக்கட்டும் எந்த பதவிகளுமே ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு கொடுக்கல. அப்போ ஆதி திராவிடர்கள் என்று அவர்கள் பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த மக்களுடைய இந்த வாக்கு வங்கியை சுரண்டி அவர்களை வளர்த்து கொண்டார்களே தவிர அந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு இந்த திராவிட அரசியலால் எந்த பயனுமே கிடைக்கல. அதனால் இந்த திராவிடர் என்ற சொல்லே வந்து ஒரு உடன்பாடான சொல்லாக எங்களுக்கு படலை. பாபா சாஹேப் அம்பேத்கர் முடிச்சிடறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், ஷெட்யூல் காஸ்ட் என்கின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஷெட்யூல் காஸ்ட் என்கின்ற வார்த்தையை தான் அவங்களுடைய அடையாளமாக பயன்படுத்தணும் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். ஏன்னா ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி இந்த மக்களுக்கு கிடைக்கணும். ஒரு தேசிய அளவில் ஒரு அடையாளம்னா எஸ்சிங்கிற வார்த்தை தான் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கான பட்டியலின மக்களுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. நாங்கள்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கரை பின்பற்றுகிறவர்கள், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த அரசியலை பின்பற்றுகிறவர்கள். எனவே ஒரு தேசிய அடையாளமாக ஷெட்யூல் காஸ்ட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் ஆந்திராவுக்கு போனான்னா நீங்கள் யாருன்னு கேட்டால் ஷெட்யூல் காஸ்ட்னா ஈஸியாக எஸ்சின்னு சொன்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் போயிட்டு நீங்கள் எஸ்சின்னு சொன்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவான். ஒரு நேஷனல் லெவலில் ஒரு ஈஸியான ஒரு ஐடென்டிட்டி எஸ்சி. அப்படி இருக்கும்பொழுது ஆதி திராவிடர் என்ற சொல்லை பயன்படுத்துறதுலையும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி சமூக நீதி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவது பொருத்தமானதாக இருக்காது. எனவே பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படின்னு பயன்படுத்துறதுல எந்தவித குழப்பமோ அல்லது பிரச்சனையோ கிடையாது. அதனால் டைரெக்டாக ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கான துறை தானே அது, பட்டியல்னா பழங்குடி மக்களுக்கான துறை தானே, அதை பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கான துறைன்னு நீ பயன்படுத்திட்டு போக வேண்டியது தானே. இது எதுக்கு ஆதி திராவிடர்னு வச்சு திராவிட அரசியலை ஸ்ட்ரென்த் அது எங்கள் வேலையே கிடையாது. அதனால் எங்களுடைய கோரிக்கை என்னடான்னா பட்டியல் மற்றும் பழங்குடி நலத்துறைன்னு சொல்லிட்டு போவோம். சார், இப்போ ஒன்றும் இல்லை, ஆம்ஸ்ட்ராங் தலைவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து பல மேடைகளில் கூறியது என்னன்னா, நான் திராவிட கட்சிகளோட கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்றது கூறியிருக்காது பல மேடைகளில். ஆனால் இப்போ வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க என்னன்னா இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சு நின்று இருக்காங்க. அந்த நிலைப்பாடு முரண்பாடாக இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்? இல்லை நீங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க திராவிட கட்சிகளை ஏமாத்துச்சு அப்படின்னு. இப்போ மேடம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்? இல்லை, இப்போது நாங்கள் வந்து கட்சி தொடங்கி 1 வருஷம் ஆகுது. ஒரு 2 வருஷம் முடிஞ்சிருக்குது. 1 வருஷம் முடிஞ்சிருக்குது. இந்த ஜூலை 5ஓட 1 வருஷம் முடிஞ்சிருக்குது. என்னடான்னா எங்களுடைய பிரதான விஷயமா எங்கள் கண் முன்னாடி நிற்கிற விஷயம் என்னன்னா, அந்த கட்சியை பொறுத்தளவு எங்களுக்கு அண்ணன் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கை வந்து நடத்தணும். அந்த வழக்கை நடத்துறதுக்கு எங்கள் கையில் ஒரு அதிகாரம் தேவை. இப்போ சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கும்போது அவர் எந்தவித அதிகாரத்தையும் விரும்பாத மக்களை எஜுகேட் பண்ணுறது, மக்களுக்கு சமூக அரசியல் பொருளாதார ரீதியாக அவங்கள பலப்படுத்துறது, அந்த அளவில் தான் அவருடைய பணி இருந்தது. ஆனால் இன்னைக்கு சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கை நடத்தணும்னா ஒரு அதிகாரம் நமக்கு தேவை என்கின்ற நிலைப்பாட்டில் தான் நம்ம யாரு கூட போனால் நமக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது திமுகவோட நம்ம போக முடியாது. ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் தான் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். திமுகவில் இருக்கிற சில முக்கிய புள்ளிகள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூட பேசப்பட்டு வருகிறது. அந்த நிலையிலே
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம ஏன் போகிறோன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பொழுது அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் தான் குரல் கொடுத்தாங்க. அன்புமணி ராமதாஸ் தான் சமத்துவ தலைவருக்கு சிபிஐ வழக்கு வேணும்னு, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க. தொடர்ந்து அவங்க பேசி வந்தாங்க. பாராளுமன்றத்தில் கூட தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் பேசினார்னா தம்பிதுரை, அதிமுகவுடைய தம்பிதுரை தான் சமத்துவ தலைவருடைய படுகொலை குறித்து பேசினார். எனவே முதல் நோக்கம் அரசியல் அதிகாரத்தை அடையணும். அந்த அதிகாரத்தின் மூலமாக சமத்துவ தலைவருடைய அந்த அதிகாரத்தை சமத்துவ தலைவருடைய வழக்கை நடத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும். அதில் எது இருக்கிற கட்சிகளில் எந்த கட்சி கூட கூட்டணி போனால் அந்த அதிகாரத்தை பெற முடியும் என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் அந்த கூட்டணியை போனோமே தவிர்த்து, திராவிட கட்சிகளோடு எங்களுக்கு இருக்கிற முரண்பாடு என்பதும், அதே மாதிரி மதவாத சக்திகளுக்கு எதிராக எங்களுக்கு இருக்கிற அந்த மதவாத சக்திகள் மீதான முரண்பாடும் திராவிட கட்சிகள் மீதான முரண்பாடும் எங்களுக்கு தொடர தான் செய்யுது. சார், இப்போ ஒன்றும் இல்லை, போன திமுக ஆட்சியில் சிபிஐ வழக்கு உங்கள் சைடில் போடப்பட்டது. ஆனால் அதுக்கு திமுக உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கினாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தாவேகாவோட முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அதை நீக்கிட்டார். ஸோ இதிலிருந்து நம்ம தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுக மும்முரம் காட்டினது காரணம் நீங்க சொன்ன மாதிரி முக்கிய புள்ளிகள் யார் யார் இருக்காங்க, இதை தாவேகா அரசு வெளியில கொண்டு வருமா? அதாவது முதல்ல இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்ட, சிபிஐ விசாரணைக்கு மாறுவதற்கு ஏதுவாக, இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாறுவதற்கு ஏதுவாக உச்சநீதிமன்றத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சிபிஐ விசாரணை நடத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு மேல்முறையீடு செய்த திமுக அரசினுடைய அந்த மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் பெற்று சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு வழிவகுத்த தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாகவும், சமத்துவ தலைவரை நேசிக்கிற கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும், எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நாங்கள் மனம் உவந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இதை நாங்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சியில் சிபிஐ போகணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடும் பொழுது நம்முடைய அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சிபிஐ போகணும்னு நாடினாங்க. அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் அதை சிபிஐக்கு மாற்றினார். சிபிஐக்கு மாற்றின உடனே தமிழக அரசு 2 முறை போய் மேல்முறையீடு செய்ய வேண்டிய தேவை, மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது. இப்போது அஜித் என்கின்ற ஒரு நபர் கொல்லப்பட்டார். அந்த நபருடைய கொலைக்கு முதல்வரே அதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுறார் இல்லையா? முதல்வரே மாற்று. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர், தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற கிட்டத்தட்ட 25% இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய ஒரு முக்கியமான லீடராக இருக்கிற சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கு அவங்களுடைய குடும்பத்தார் அந்நியார் போட்டு அது சிபிஐக்கு போகும்பொழுது அதை இவங்க போய் மேல்முறையீடு செய்து தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. நீங்க சொன்னீங்க முக்கியமான புள்ளிகள், அததான் அது அந்த முக்கியமான புள்ளிகள் நம்ம ஏற்கனவே இந்த இந்த வழக்கில் இந்த படுகொலையில் திமுகவினுடைய மாவட்ட செயலராக இருந்த சேகர்பாபு அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக பல ஊடகங்கள், பல அரசியல்வாதிகள் இதை முன் வச்சு பேசினாங்க. செல்வ பெருந்தகை அவர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக பல கருத்துக்கள். அது விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தெரியும். இது வாய்ப்பு இருக்குது, அவங்க இதில் தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ அல்லது லாயரோ கிடையாது. நமக்கு நம்ம யூகங்கள் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 100% அந்த இடத்தில் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வசித்து வந்த அவர் வீட்டு வாசலிலேயே படுகொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால், அந்த பகுதியினுடைய அமைச்சராக இருந்த நிச்சயம் சேகர்பாபு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே சேகர்பாபுவுக்கு, செல்வ பெருந்தகைக்கு இந்த கொலையில் தொடர்பு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான்
தொடர்ச்சியாக எங்களுடைய சந்தேகங்களாக நாங்கள் எழுப்பி வந்தோம். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சந்தேகங்களாக கூட நாங்கள் அதில் எழுப்பி வந்தோம். ஊடகவியலாளர்கள் கூட அந்த சந்தேகத்தை எழுப்பினார்கள். விரைவில் வந்து இப்போ சிபிஐ வழக்கு வந்துருச்சு, விசாரணை வந்துருச்சு இல்லையா, விரைவில் வந்து குற்றம் செய்தவர்கள் அனைவருமே அதில் சிக்குவார்கள். ஒருவரை கூட நாங்கள் தப்பிக்க விட மாட்டோம். இப்போ தாவேக அரசாங்கம் தலித்துக்கு வந்து நல்லது செய்யறதா பாக்குறீங்களா? ஏன்னா சமூக நீதின்ற பேர்ல இன்னைக்கு நிறைய அமைச்சர்கள் வந்து தலித்தை சேர்ந்தவங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நல்லதா இல்லைன்னா அவரோட அரசியலோட ஸ்டாண்ட்ன்ற மாதிரி இருக்கலாம். அதாவது தாவேகா வந்து புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தொடங்கப்பட்ட ஓரிரு ஆண்டுகள்லேயே அவங்க அதிகாரத்துக்கு வர்றாங்க. அந்த கட்சியில் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கூட நேரடியாக முதலமைச்சராக ஆகிவிட்டார். எனவே நிர்வாகத்துறையில் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி ஒரு அமைச்சருடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் தெரிந்து தேர்ச்சி பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். ஆனால் எங்களை பொறுத்தவரை தாவேகாவினுடைய அரசு ஒரு சிறப்பான அரசாகத்தான் பார்க்க முடிகிறது. என்னென்று சொன்னால், நம்ம வந்து ஒரு இம்மெச்சூர்டான ஒரு அரசாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் உண்மையாகவே இந்த அரசு ஒரு மெச்சூர்டு அரசாக தான் இருக்கிறது. அரசு பொறுப்பு ஏற்ற உடனேயே கிட்டத்தட்ட 8 ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு, பட்டியல் மக்களை சார்ந்த பிரதிநிதிகளுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் கொடுக்குறாங்க. இது திராவிட அரசியல் வரலாற்றிலேயே, தமிழக அரசியல் வரலாற்றிலேயே, மற்ற கட்சிகளுடைய அரசியல் வரலாற்றிலே இது நிகழாத ஒன்று. அதை வந்து தாவேகா நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஊழலுக்கு எதிராகவும் லஞ்சத்திற்கு எதிராகவும் ஒரு முதலமைச்சரே நேரடியாக மேடையில் நின்று சொல்கிறாரு, உங்களை யாராவது லஞ்சம் கேட்குறாங்களா, இது எங்கள் அண்ணனுடைய அரசுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அமைச்சர்கள் நேரடியாக ஆய்வு செய்து துறை ரீதியாக இருக்கிற தவறுகளை வந்து அவங்க ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க, களையிறாங்க. மக்களும் இந்த அரசை மிக வெகுவாக நேசிக்கிறார்கள். அதனால் இந்த அரசினுடைய ஒரு வீரியமான செயல்பாடு என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. ஆனால் இதுவரை அரசினுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற போது ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியாகத்தான் நாம் இதை பார்க்க முடிகிறது. அரசினுடைய செயல்பாடுகள் வரவேற்கத்தக்க வகையிலே தான் நாம் அதை பார்க்க முடிகிறது. ஓரிரு இடங்களிலே சிறு சிறு தவறுகள் நிகழாமல் இல்லை. அந்த தவறுகள் என்பது அது நிகழத்தான் செய்யும். 100% என்பது ஒரு சரியான ஆட்சியை யாராலும் கொடுத்து விட முடியாது. ஓரிரு இடங்களிலே சில தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது. அது முதலமைச்சர் அவர்கள் அதை விரைவில் சரி செய்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த அவர் பொறுப்பேற்ற இந்த கால அளவை பார்க்கின்ற பொழுது ஒரு சிறப்பான ஆட்சியாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் நேசிக்கின்ற, மக்கள் வரவேற்கின்ற ஒரு ஆட்சியாகத்தான் பார்க்க முடியும். ஐயா, எவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்க கேப்டன் நியூஸ்க்காக ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.